வணக்கம். அதிமுக தேமுதிக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. கூட்டணியும் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தொகுதி பங்கீடு இவங்க 10 தொகுதி கேட்டாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க. இறங்கி வந்து இப்போ 5 தொகுதிக்கு ஓகே சொன்ன மாதிரி தெரியுது. ராஜ்யசபா சீட்டு மட்டும்தான் இப்போ இழுபறியில் இருக்குது, அது கொடுக்க முடியாது. இப்போ பாமக வந்து கூட்டணிக்குள்ளே வந்துச்சுன்னா 2 கொடுக்கலாம், 2 ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம். கூட்டணிக்கு வர 2 கட்சிகளுக்குமே பாமகவுக்கு ஒன்று தேமுதிகவுக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் திரும்பவும் கட்சியை உடச்சிருவார். ஏற்கனவே ஓபிஎஸ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த விபரீத விளையாட்டெல்லாம் விளாண்டார். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேமலதா வந்து நேரடியாக வந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் போய் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தலை. இவங்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எம்ஜிஆர் மாளிகையில் உட்காந்து யாராவது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை வருவாங்க அப்படின்னு பார்த்தாங்க. யாருமே வர மாதிரி தெரியல. கேபி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி, பெஞ்சமின் இவங்க எல்லாம் உட்காந்து டெய்லி டீயும் போண்டாவும் தின்னுட்டு அப்படியே உட்காந்தே இருந்தாங்க. யாருமே வர மாதிரி தெரியல. சரி, இப்போ இப்படியே விட்டோம்னா பாஜக வேறு வந்து கூட்டணி தொடர்பாக அண்ணாமலை வந்து என் மண் என் மக்கள் இந்த பயணத்தை முடிச்சிட்டாரு அப்படின்னா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. நடத்திட்டாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ஆஃபருக்கு அவங்க ஓடிடுவாங்க அந்த சைடு. அப்படி ஓடிட்டாங்கன்னா நம்ம கூட்டணி வலுவில்லாமல் ரொம்ப டல்லாக போயிடுவோமே, என்ன செய்கிறது? நீங்கள் கிளம்பி போய் தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி வேலுமணி, தங்கமணி, பெஞ்சமின் இவங்க எல்லாத்தையுமே அனுப்பிச்சி விட்டார். இவங்க எல்லாமே போய் இப்போ பிரேமலதாவோட பேச்சுவார்த்தை நடத்தும்போது பிரேமலதா அதே தான் சொல்லியிருக்காங்க. 10 தொகுதி கொடுத்துருங்க, அதே போல் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ஒத்து வரல. குறைஞ்சது 3 தரம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி இல்லை அப்படிங்கிறது தான் அதிமுகவோட நிலைப்பாடாக இருக்குது. நம்மளுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு, தேமுதிக வாக்கு சதவீதம் எவ்வளவு, அவ்வளோ கம்மியாக இருக்கிற ஒரு கட்சியோட போய் நம்ம கூட்டணி தொடர்பாக அவங்கள தேடி போய் பேச்சுவார்த்தை நடத்தணுமா அப்படின்னு சொல்லி கட்சியில் இருக்க சீனியர்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஏப்பா நீங்கள்லாம் பிரச்சனையை கிளப்பி விட்றாதீங்கயா, நாங்களும் ஏதோ கையை பிடிச்சி காலை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி அவங்களையெல்லாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு எதையாவது பேசி விட்றாதீங்க, விடுங்க. அவங்க எவ்வளோ வாக்கு சதவீதம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போது விஜயகாந்த் இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் விஜயகாந்துக்காக அனுதாப ஓட்டுகள் அதிகமாக விழும். அப்படி விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு சாதகமாக இருக்கும், நமக்கு சில இடங்களில் வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 3 தொகுதி மிக முக்கியமாக வந்து பிரேமலதா கேட்குறது சேலம் 1, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, விருதுநகர் இந்த 3 தொகுதியை வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அழுத்தம் திருத்தமாக வந்து சேலம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சேலத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி யாருக்குமே விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு எண்ணமே இல்லை அவருக்கு. அதனால கண்டிப்பாக வந்து சேலத்தை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ 5 தொகுதிக்கு வந்து அதிமுக மேலே ஏறி போயிருக்கு, 3லேருந்து 5க்கு போயிருக்கு. இது பார்த்திங்கன்னா ராஜ்யசபா சீட்டு இன்னும் பிரேமலதா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜ்யசபா சீட்டு மட்டும்தான் இடிக்குது, இல்லைன்னா அதிமுக தேமுதிகவோட கூட்டணி முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு ரொம்பவும் எதிர்பார்த்தாங்க. எதிர்பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இவங்க அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறத வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல. பாஜகவும் வந்து ஏதாவது ஆஃபர் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து ஸ்டேஜ் ஏறணும். இன்னமும் பார்த்திங்கன்னா தேமுதிக கூட்டணி அதிமுகவோட முடித்த அந்த விஷயத்தை பற்றி வெளியே பேசவே இல்லை. அவங்க வெளியே பேசாமல் அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ தான் சும்மா பேசியிருக்கோம், ஒரு வாரத்தில் தெளிவுபடுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கூட்டணி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுக வட்டாரத்தில் சொல்கிறாங்க. கடந்த முறை பார்த்திங்கன்னா அவங்க அதிமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க. அப்போ பாஜகவும் இருந்துச்சு. இப்போ பாஜக தனியாக 3வது அணி அமைக்கிறாங்க. பாஜக, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பாரிவேந்தன், ஐஜேகே, அப்புறமா ஜான் பாண்டியன், அப்படி நிறைய கட்சிகள் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தைலாம் முடிச்சு நாளைக்கு வந்து ஸ்டேஜ் ஏற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் தேமுதிகவையும் பாமகவையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட அசைன்மெண்ட்டு. 2 பேருமே வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தை மறைமுகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது பாஜகவுக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க தேமுதிக அப்படிங்கிறதும் வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா விஜயகாந்த் மறைஞ்ச பிறகு வந்து அவர் ட்விட்டரில் வந்து பதிவு போட்டார் பிரதமர் மோடி. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இங்கே தமிழகத்தில் வரும்போது அவர் அரசியல் சினிமாவில் மட்டும் இல்லை, அரசியலுமே அவர் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறமா அவர் இறந்த பிறகு பத்மபூஷன் விருதெல்லாம் கொடுத்தாரு. பாஜக வந்து நமக்கு ஆதரிக்கும் அப்படிங்கிற ஒரு தேமுதிக நம்மளை ஆதரிக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பிரதமர் இருந்தார். பிரேமலதாவை பற்றி அவருக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இவங்க அதிமுகவோட கூட்டணி முடிச்சுட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பாஜக ஒரு அதிர்ச்சியாக தான் ஆகும். என்னடா இது இவ்வளவு நல்லது பண்ணோம், நம்மள்டே காலி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. 2வது திமுக வந்து விஜயகாந்த் மறைவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் திமுகவையும் அவங்க எடுத்தறிஞ்சு தான் பேசினாங்க.
இதில் வந்து என்னென்னா தேர்தல் கூட்டணி அப்படி தான் இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். நம்ம அதெல்லாம் பற்றி யோசிக்கக்கூடாது. கட்சி வந்து வளர்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரேமில் அதை யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம். இது எப்படி இருந்தாலும் கத்திரிக்காய் முத்துச்சுன்னா கடத்தருக்கு வந்து தானே ஆகணும். ஜெயக்குமார் சொல்கிற மாதிரி ஒரு பாஷையில் சொல்லிவிட்டு தேமுதிக அதிமுக கூட்டணி முடிஞ்சிச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். நன்றி, வணக்கம்.